ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் மினி vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 3 ஆஃப் பேபி ஃபுட் சீரிஸ் தான். இது வந்து ஒரு ஹோம்மேட் சலாக்னு சொல்லலாம். அதுவும் மேஜர் இன்க்ரீடியன்ட்டே பார்த்தீங்கன்னா மக்கானா தான். நம்ம தாமரதன்னு சொல்றாங்க, சில பேர் வேற ஒரு நேம்லேயே சொல்றாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அது நேம் வந்து இங்கிலீஷில் மக்கானா சலாக். இன்னைக்கு அது எப்படி ஹோம்மேடாக செய்யறது, ஏன்னா இது நம்ம சட்டுன்னு ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட ரெடிமேடாக டக்குன்னு வெளியில் எங்கேயாவது போகிறோம் பேபிஸ் வச்சுட்டோம்னா அங்கே நம்ம கொடுத்துடலாம். அதோடைய மெயின் இது வந்து இப்போ என்னுடைய பாக்ஸ் வந்து காலியாச்சு. நாங்கள் ஊருக்கு போகிறோம், ஸோ அதனால ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாமே சட்டுன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி செர்லாக்கும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பேபிஸ்க்கும். ட்ரை பண்ணி ஷேர் யுவர் தாட்ஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்டாக மக்கானா. இது பேர் தான் மக்கானான்னு சொல்லுவாங்க, தாமிரவிதன்ட்டு. மக்கானா எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் அவல் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்தின்னு. நீங்கள் ஒயிட் அவல் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் ஒரு 10 to 15 கேஷ்யூ, அதே மாதிரி 10 to 15 ஆல்மண்ட், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பிஸ்தா. இதுதான் அதோடைய இன்க்ரீடியன்ஸு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு சட்டுன்னு அரைக்க போகிறோம். அவ்வளோதான். அரைச்சிட்டா நமக்கு வந்து செர்லாக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மக்கானா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை மட்டும் நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கூட ட்ரை நட்ஸையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ மக்கானாவை நம்ம உள்ள பேனில் போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சுக்கிறேன். நான் இண்டக்ஷனில் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது டோஸ்ட் பண்ணிட்டு நமக்கு இது பொரிஞ்சிச்சான்னு தெரியறதுக்கு வந்து ஒரு ஹேக் இருக்குது. இப்போ பண்ணால் நம்மளால இதை இப்படி உடைக்கவே முடியல. பொரிஞ்சிச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இப்படி உடையும், கிளிக் பண்ணலாம். ஸோ நான் காட்டுறேன் பொரிஞ்சதுக்கப்புறம். ஸோ பொரிஞ்சிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 to 7 minutes ஆயிருக்கும். நல்லா பொரிஞ்சிச்சு. சவுண்ட் ஸோ நல்லா தூள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பேனில் போட்டுக்கலாம். இப்போது மக்கானா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பொட்டுக்கடலை, அவல், அதுக்கப்புறம் ஓட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொட்டிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேனில் கொட்டி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், அவல் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக லைட் ப்ரௌன் ஆகும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் ஓட்ஸும் லைட் ப்ரௌன் ஆகும். மீதி நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஆனதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை எல்லாம் லைட் ப்ரௌன் வந்திருக்கு. அவள் எல்லாத்துலேயுமே லைட் ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ இதுவுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு 10 minutes நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 10 minutes ஆகிடுச்சு. நான் 2 பேட்சாக வந்து மிக்ஸியில் போட்டு ட்ரில் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ளே போட்டாச்சு. அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் டெக்ஸ்சர் இருக்காது. ஓரளவுக்கு ஃபைன் பவுடர் இருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது இப்போ வந்து உங்கள் பேபி வந்து ஒரு 10 months மேலே இருக்காங்க, 10 months and 10 months plus 1 year 2 year அப்படிலாம் இருக்காங்கன்னா இதை நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியிலே கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் பேபி வந்து இப்போ தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்னும் பல்லெலாம் வரல, இல்லை டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும், முழுங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு சளிச்சிட்டு சீவுன்னு சொல்லுவாங்க, சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லையோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தாராளமாக 15 to 20 days வரும். ஈரம் படாமல் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் பேட்ச். இதே மாதிரி தான் நான் செகண்ட் பேட்சும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஹோம்மேட் செர்லாக் மக்கானா வச்சு செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் ஹியர். இதே மாதிரி தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தென் இஷ்யூ ஆல்.